ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேங்க. வெங்காய ரசம் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பந்தழை, வரமிளகாய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கொஞ்சம் மல்லி எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் வச்சுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த வெந்தயம், சீரகம், கடுகு, இது மல்லி எல்லாம் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாங்க. போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுங்க. இது நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. அந்த வெந்தயம் நல்ல ஒரு மணம் வருங்க. அந்தளவு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இந்த ரசம் நல்லா இருக்குங்க. உடம்பு வலி எல்லாம் போயிடுங்க. சின்ன வெங்காயம் ரசங்க. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாங்க. சிம்பிளாக வச்சுக்கலாங்க, ஈஸியாக வைக்கலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயம், சீரகம், வெந்தயம், மல்லி, வெந்தயம், கடுகு உடம்புக்கு நல்லது தான். கருவேப்பந்தழை எல்லாமே உடம்புக்கு. அப்புறம் புளியும் இந்த தக்காளியும் கரைச்சி வச்சுருக்குறேங்க. புளி மட்டும் ஊற்றினாலும் நல்லா இருக்குங்க. தக்காளி ஒன்று போட்டு கரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது நம்ம அரிசி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் நீங்கள் கரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசத்துக்கு. இப்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மணமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சவந்து நல்லங்க பாருங்கள், நல்லா சவந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சவந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு எடுத்து ஊற்றிடலாங்க. ரசத்தை எடுத்து ஊற்றிடலாங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. ரசம் கொதிக்கக்கூடாது, ஆனால் இந்த வெங்காய ரசம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் நல்லா மணமாக நல்லா இருக்குங்க. இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா வெங்காய ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.